காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வெறும் 3 பொருள் தான் தேவை. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் முதல்ல காலிஃப்ளவரையும் மிளகாத்தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி மாவு இந்த 3 பொருளையும் போட்டு காலிஃப்ளவரோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். வேறு எந்த பொருளும் சேர்க்க வேண்டியதில்லை. சூப்பராக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு. வாங்க இதை ஆயிலில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது நல்லா சூடாகிட்டு ஒரு பேரட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போட்டு அப்படியே பாருங்கள், அந்த ஆயிலில் போட்ட உடனே கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டால் இந்த கலர் வரும். ஓகே, இது அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா.